11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக்கெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொஞ்சம் டிலே ஆயிட்டோம். நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு அவைலபிலிட்டி இஷ்யூஸ் இருந்தனால. ஸோ ஆக்சுவலாக இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப் மென்ஸ் டீம் போயிருக்காங்க. அந்த இதில் ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச் விளாண்டுருக்காங்க யூஎஸ் அண்டர் 19 டீமோட. அண்ட் ஒரு கன்வின்சிங் விக்டரியும் நம்ம எடுத்திருக்கோம், 6 விக்கெட்ஸ் விக்டரி. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் அலாங் வித் த பிச் டீடைல்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் எப்படி விளாண்டுருக்காங்க, எந்த மாதிரி பவுலிங் யூனிட் போச்சு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதை பற்றி பேச போகிறோம். யார் கூட பேச போகிறோம்னா நம்ம ஸ்ரீவத்சன் ப்ரோ கூட பேச போகிறோம். வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த மேட்ச்சு? அதுக்கு முன்னாடி எப்படி ஜிம்பாப்வே கண்டிஷன்ஸ் இருந்துச்சு? ஏன்னா ஒரு பிச் கண்டிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நீங்கள். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஜிஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம். பெரிய இதுன்ட்டு ஒன்றும் இல்லை. ஸோ ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பற்றி எப்படி மேட்ச்லேருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஜிம்பாப்வே மாதிரி கண்டிஷன்ஸ் என்னன்னா, பொதுவாகவே இங்கிலீஷ் கண்டிஷன்ஸும் ஜிம்பாப்வே கண்டிஷன்ஸும் சிமிலரா இருக்கும். என்ன, ஜிம்பாப்வேவோட அவுட்ஃபீல்டு கொஞ்சம் லஷ் அவுட்ஃபீல்டா இருக்கும். அதாவது கொஞ்சம் லஷ் அவுட்ஃபீல்ட்னா என்னன்னா, இப்ப பால் இப்ப நம்ம மும்பைல வாங்கடையில நீங்க பாத்திருப்பீங்க நிறைய ஐபிஎல் மேட்சஸ், இல்ல ஹைதராபாத்ல பாத்திருந்தீங்கன்னா பால் பட்டுச்சு அப்படின்னா சர்ன்னு பவுண்டரிக்கு போகும். ஸோ அதை நம்ம குவிக் அவுட்ஃபீல்டுன்னு சொல்லுவோம். லஷ் அவுட்ஃபீல்ட்னா கொஞ்சம் கிராஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பாங்க. ஸோ அது விடும்போது என்ன ஆகும்னா பால் பவுண்டரிக்கு டிராவல் ஆகிறது ஸ்லோவா இருக்கும். அதை நம்ம லஷ் அவுட்ஃபீல்ட் சொல்லுவோம். ஸோ ஜிம்பாப்வே என்னன்னா டிப்பிக்கல் என்னன்னா இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ், அந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சீம் அண்ட் ஸ்விங் இருக்கும். அதுவே கொஞ்சம் இப்ப நமீபியா ஒரு பாயிண்ட் என்னன்னா, நமீபியாலையும் கொஞ்சம் மேட்சஸ் நடக்குது. வேர்ல்ட் கப் அண்டர் 19 வேர்ல்ட் கப் உடைய கொஞ்சம் மேட்சஸ் நமீபியா இருக்கு. நமீபியாவும் சிமிலர் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் என்னன்னா, நமீபியா கொஞ்சம் ட்ரை ஆச்சு அப்படின்னா வேற டேர்ல ஸ்பின்னர்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ இது மட்டும் தான் மேஜரா அங்க நடந்திருக்கிற இது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஜிம்பாப்வே மேட்சஸ் நீங்க எதுவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க சவுத் ஆப்பிரிக்கா கூட வேர்ல்ட் கப் எப்பெல்லாம் நடக்குதோ கொஞ்சம் ஜிம்பாப்வே கூட சில இடத்துல நம்ம ஸ்பாட்ஸ் வரும். ஐ மீன் அந்த இடத்துல கிரவுண்ட்ஸ்ல விளையாடுற மாதிரி இருக்கும். இல்ல நார்மலா எந்த ஒரு ஜிம்பாப்வே மேட்ச் எடுத்தாலும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் டீம் யாரு நல்லா செட் பண்றாங்களோ, விக்கெட்ஸ் மோஸ்ட்லி விக்கெட்ஸ் யார் கம்மியா லூஸ் பண்றாங்களோ அவங்கதான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அராரேவும் சரி புல்வாயும் சரி, அராரேவும் கொஞ்சம் அலையும், புல்வாயும் கொஞ்சம் அலையும். பட் விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வெரி குட் பேட்டிங் விக்கெட். ஸோ நம்ம அந்த 15 ஓவர்ஸ் அந்த இனிஷியல் மூவ்மெண்ட்டை யார் கம்மி விக்கெட்ஸோட கடக்குறாங்களோ அவங்க என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் 35 ஓவர்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி பாரடைஸ். ஸோ அது மாதிரிதான் இருக்கு. ஸோ இப்ப ரெண்டு டீமுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் தான். யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூஎஸ் இந்தியா ரெண்டு பேருமே நல்லா தான் விளையாடினாங்க. அப்கோர்ஸ் யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் 11-12 ஓவர்ஸ்லேயே 35-3 அப்படின்னு ஆகும்போது என்னன்னா மேட்ச் அங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹெய்னில் பட்டேல் அந்த ஃபர்ஸ்ட் இதுல ஒரு லாங் ஸ்பெல் போட்டு அதுல ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு அவர் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லேயே. ஹெய்னில் பட்டேல் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பவுலர்ஸ் நான் பார்த்தது இல்ல. ஐ மீன் நான் பார்த்ததுனால சொல்றேன்னு தெரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு உமேஷ் யாதவுக்கு உண்டான ஒரு சிமிலர் பவுலிங் ஆக்ஷன். அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஷோல்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 140+ மேலேயும் கிளிக் பண்ணக்கூடிய நல்லா இன்னும் ஹெவியா ஃபாஸ்டரா போடுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. அவர் இங்க மேட்ச் இது பண்ணதுனால நான் சொல்ல, அதுக்கு முன்னாடி 2-3 மேட்ச் ஃபாலோ பண்ணதுலேயே நான் பார்த்ததுல ரெண்டு பேர், தீபேஷ் தேவேந்திரனும் சரி எனில் பட்டேலும் சரி, ரொம்ப நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ், அண்டர் 19 ப்ராஸ்பெக்ட்ஸ். எஸ், என்னன்னா அவருக்கு அந்த ரொம்ப ஈஸி ஆக்ஷன், எனில் பட்டேல் ஆக்ஷன் சொல்றேன், ஸ்டாக் பாலா அவுட் ஸ்விங்கர் பால் தான் ஃபுல்லாவே நிறைய வச்சிருக்காரு. அதே மாதிரி என்னன்னா அந்த உமேஷ் யாதவுக்கு எப்படி அந்த பால் அந்த பவுலிங் ஆக்ஷன் கிட்டத்தட்ட பார்க்கும்போது அந்த ஸ்மூத் பவுலிங் ஆக்ஷன் ஆஃப் உமேஷ் யாதவ் நியூ பால்ல போடுறதுக்கு பக்காவான ஆளு. அதே மாதிரி என்னன்னா லேட் மூவ்மெண்ட் கொஞ்சம் என்னன்னா பால் நேரா லைட்டா கொஞ்சம் லேட்டா மூவ் ஆகுற அந்த இதுவும் பார்த்தேன் நான். ஸோ அது என்னன்னா டெஃபினட்டா ஒரு இது. அதே மாதிரி ரிஸ்ட் பொசிஷனையுமே நல்லா யூஸ் பண்றாரு, ரிஸ்ட நல்லா யூஸ் பண்ணி போடுற ஒரு பவுலர். ஆக்சுவலி ஈஸியா ரொம்ப ரொம்ப சின்ன சாம்பிள் ஸ்பேஸ் தான், பட் ஸ்டில் இப்ப உங்களுக்கு என்னன்னா இந்த ரிஸ்க் பொசிஷன் மூவ்மெண்ட்டுமே என்னன்னா இன் அண்ட் அவுட் ரொம்ப சட்டில் வேரியேஷன் வச்சிருக்காரு. ஸோ எனில் பட்டேலுடைய இதுக்கு காரணமே என்னன்னா, நீங்க எல்லா இதுமே பாருங்க, அபிஷேக் ஸ்ரீவஸ்தவ் அவங்க கேப்டன் அவுட் ஆனதுமே போல்ட் ஆனாரு. இன்சைட் எட்ஜ் போல்டுமே என்னன்னா அவர் வெளில போற பால் என்னன்னா லிட்டில் பிட் மூவ்மெண்ட் வந்துருச்சு, அது அவரோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டோட இன்சைட் எட்ஜ்ல பட்டு போல்ட் ஆயிட்டாரு. ஸோ அது மாதிரிதான். ஸோ அதுதான் இருந்துச்சு. ஸோ மற்றபடி யூஎஸ் பேட்டிங்லயுமே பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்மளுடைய இவர் மட்டும்தான் ஆடினாரு அந்த இடத்துல ரொம்ப நல்லா போட்டது என்னன்னா ரெட்விக், அப்படி அந்த போலர் நல்லா போட்டிருந்தாரு.
அதை தவிர வந்துட்டு உங்களுக்கு அமரேந்தர் கில் வந்து ரொம்ப நல்ல டேலண்ட்ன்றது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல வந்து யூஎஸ்க்கு எப்படி பண்றாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே ஐ மீன் பேட்டிங் லைனப்புமே வந்து நல்லா இருந்தது. கனிஷ் சௌஹான் ஆர்சிபியோடைய ஆல்ரவுண்டர் கனிஷ் சௌஹான் வந்துட்டு ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. 8 ஓவர்ஸ் வந்து பெருசா அவர் ஆக்சுவலி விக்கெட்ஸ் போல ஒரு ரன் அவுட் அவர் இதுலதான் ஆச்சு. விக்கெட்ஸ் போகாம என்னன்னா டைட்டா போடுற ஒரு பவுலர் தான் அவரு. பிளஸ் கனிஷ் சௌஹானுடைய பேட்டிங் இன்னும் நம்ம பார்க்கல. கனிஷ் சௌஹான் இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன். கொஞ்சம் மிடில்ல வந்துட்டு எப்படின்னா 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவார். ஆனா பவர் ரேட்டிங் கிடையாது. ஃபுல்லாவே எப்படின்னா நல்லா டைம் பண்றது அதை வச்சுட்டே 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவார். அக்ரெசிவா அந்த எப்பவுமே அந்த ரன் ஸ்கோரிங் மேபி ஒரு அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்ரேயஸ் ஐயரோட மைண்ட் செட் இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப பவர் ரேட்டிங் தூக்கி அடிக்க மாட்டாரு. பட் என்னன்னா ரன்ஸ் எங்கேயாவது கிடைக்குமான்ட்டு தேடி தேடி பார்த்துட்டு இருப்பாரு. ஆர்சிபி சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் இம்பாக்ட் பிளேயரை எங்கேயாவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேபி வி கேன் சி சம் ஒன் லைக் கனிஷ் சௌஹான் அஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர். அது ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் தீபேஷ் தேவேந்திரன் அண்டர் 19 எமர்ஜிங் ஏஷியா கப் உடைய ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். 14 விக்கெட்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 11.92. நம்ம நீங்க ஐபிஎல் பார்த்திருப்பீங்க, கமெண்ட்ரி எல்லாம் பண்ணிருப்பாரு. யோ மகேஷ் வந்துட்டு அவருடைய தமிழ்நாடு அண்டர் 19 கோச். அவருடைய ஒன் ஆஃப் த ஃபைன் தான் இது. ஃபைன் தான் தீபேஷ் தேவேந்திரன். அவர் வந்து கண்டிப்பா வந்து இஸ் ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்றது வந்து கண்டிப்பா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ராவா இருந்தாரு, கொஞ்சம் லென்த் அப்படி இப்படின்னு மிஸ் பண்ணாரு. பட் ஆனா சில பால்ஸ் அவர் போட்டது வந்து ரியலி சூப்பரா இருந்தது. கன்சிஸ்டன்டா கொண்டு வந்தாரு அப்படின்னா கன்சிஸ்டன்டா ஒரு லைன் அண்ட் லென்த் அடிச்சாருன்னா கண்டிப்பா வந்துட்டு தீபேஷ் தேவேந்திரனும் இஸ் அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க வேற உங்களுடைய சில இதெல்லாம் வேற வச்சிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்களே நீங்க என்ன சொல்லிட்டீங்க. எனக்கு நினைக்கிறீங்க? சொல்றதுக்கு பெரிய ஐடியாஸ் இல்லை. ஸோ என்னன்னா வந்து தீபேஷ் தேவேந்திரன் கிட்ட வந்து நான் என்ன பார்த்தேன்னா வந்து ஒரு ஹார்ட் லென்த் ஹிட்டிங் ஒரு பவுலராக தெரிஞ்சாரு. கைண்ட் ஆஃப் ஒரு இப்போ எப்படி ஒரு ஹேசல்வுட் மாதிரியான ஒரு பவுலர் மாதிரி எனக்கு தெரிஞ்சாரு. அந்த 6 to 8 லென்த் மார்க்கில் வந்து கரெக்டாக ஆன் தி டெக் நான் போட்டு போட்டு எடுப்பேன். விக்கெட்ஸ் பெருசாக வரல. நிறைய பால்ஸ் பீட்டன் ஆனாங்க. ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் மேட்ச் லென்ஸில் வந்துட்டு அந்த பீட்டன் ஆகிற யூஸ்வலாக பீட்டன் ஆகிற லென்த் இருக்கும். கரெக்டாக இட் பி ஜஸ்ட் மிஸ்ல அந்த பேட் அவுட் எட்ஜ் ஆகிற மிஸ்ஸிங் ஆகுற மாதிரி இருந்தது. இது எப்படி தெரிஞ்சுன்னா, நான் வந்து மேட்ச் பார்க்குறப்பே சரி, திரும்ப ஹைலைட்ஸ் பார்க்குறப்ப ஹைலைட்ஸில் அந்த 2 பால்ஸை போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஹைலைட்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஹவு இட் ஷோஸ் இஸ் குட் பவுலிங். அதாவது வந்து அந்த ஒரு இல்ல 2 டாட் ஆக்சுவலி பாலை எனக்கு வந்து எனக்கு காட்டுறக்கு வச்சிருந்த மாதிரியான ஒரு பாலாக இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து கைண்ட் ஆஃப் அந்த இதான் என்ன சொல்றதுன்னா வந்துட்டு ஒரு அவர்கிட்ட இருந்து பெருசா விக்கெட்ஸ் வரல. வேணா ஆல்ரெடி அதர் சைட்ல வந்து இவர் போடுற ப்ரெஷர்னால ஹெனில் பட்டேல் விக்கெட் எடுத்தாரு. பட் ஹிஸ் பவுலிங் வாஸ் வெரி குட். அந்த அதாவது நான் இன்னும் ரொம்ப டெக்னிக்கலா பார்க்கல. பட் வந்து ஓவரால் பார்த்தா வந்து ஹி ஹேட் அ வெரி குட் பவுலிங் ஆன் ஹிஸ். அதாவது அந்த நீங்க பிச் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் பவுலிங் வாஸ் வெரி கன்சிஸ்டன்ட் பிட்வீன் தோஸ் டூ லென்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதான் அது அப்புறம் ஹெனில் பட்டேல் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி உமேஷ் யாதவ் மாதிரி சொன்ன மாதிரியும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து ஒரு ரொம்ப பெருசா ரொம்ப அழட்டிக்காம போடுற ஒரு பவுலராக இருந்தாரு. அண்ட் செலிப்ரேஷன்ஸ் வேர் ஆல்சோ குட். நான் அது அவுட் சைட் ஆஃப் கிரிக்கெட் சொல்ல. பட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு எந்தூசியாஸ்டிக் பவுலராக இருந்தாரு. கைண்ட் ஆஃப் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா டெய்ல் ஸ்டெயின் வந்து நான் செலிப்ரேட் பண்றதை வச்சு தான் வந்து டீமோட எந்தூசியாசம் கூடும்னு ஃபஃப் டு பிளஸ் சொன்னாருன்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா ஹெனில் பட்டேலோட ஒரு எந்தூசியாசம் வந்து அதுல நல்லா இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு டீமோட ஜோஷ்க்கு இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ, அவரு ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஐ மீன் யாரா இருக்கட்டும், ஏனில் பட்டேலா இருக்கட்டும், தீபேஷ் தேவேந்திரனும். ஏனில் பட்டேலுக்கு விக்கெட்ஸ் விழுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா தீபேஷ் தேவேந்திரன் வந்து அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அவரும் ஆக்சுவலி என்ன பண்ணாரு அப்படின்னா கொஞ்சம் அட்டாக்கிங்கா போக ட்ரை பண்ணாரு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் அங்க அட்டாக்கிங்கா போக ட்ரை பண்ணி கொஞ்சம் ரன்ஸ் போக ஆரம்பிச்சது. பட் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அப்படி இருந்துமே என்னன்னா ஒரு 3.5 4 ரன்ஸ்குள்ளேயே தான் வச்சிட்டு இருந்தாரு. ஸோ அது மாதிரிதான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவரோட கேட்ச் பாத்தீங்களா ப்ரோ? அந்த ஐ திங்க் நேம் மறந்துட்டேன் விஹான் எனக்கு. மல்ஹோத்ரா தான் நிறைய ஃபீல்டு நிறைய வேலை பார்த்தாரு ரன் அவுட்ல இருந்து எல்லாமே. விஹான் மல்ஹோத்ரா பார்த்தாரு. அப்புறம் விஹான் மல்ஹோத்ரா இன்னொருத்தர் வந்து கவர்ஸ்ல ஒருத்தர் கேட்ச் பிடிச்சாரு. கவர்ஸ்லயும் பாயிண்ட்லயும் டக்கு நேம் வரல. ஐ திங்க் ஸோ அம்ரிஷா அவர் பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். இல்லை தெரியல எனக்கு. எனக்கும் அதில் ஐடியா குண்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? யாரு? ஐ மீன் அவர் விக்கெட் கீப்பர் அவரு. ஓகே.
ஓகே. நீங்க இப்போ யார் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் யார் கவர்ஸ்ல பிடிச்சாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நான் விஹான் மல்ஹோத்ராவோட அந்த 2 3 நல்ல சேவ்ஸ் பார்த்தேன். அப்புறம் அவர் தான் ஒரு ரன் அவுட் எடுத்தாரு. ஸோ அது 2 மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ப்ரோ அப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் கட் மட்டும் வந்து என்னன்னா கேமரா வந்து அடிக்கடி திரும்பி இருக்கு ப்ரோ. ஓகே ஃபைன். ம். ஓகேவா? நீங்க ஆக்சுவலா போன்ல பார்த்துட்டே பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கட் ஆகுது. இது திரும்ப மாறிடுதுன்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல, எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, வெளில வெளில போயிட்டு வருது இது. ஓகே. மேல நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஓகே. ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ. அதான் அப்புறம் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிருங்க. அதான் ரெண்டு டீமுமே ஆக்சுவலி இந்தியாவோட இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா அவங்களுடைய பவர் பிளே அப்ரோச்சை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்துட்டு அவங்க ரெயின் டிஎல்எஸ் மெத்தடு ஓவர்ஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ பால் ஒன்ல இருந்து ஆயுஷ் மாத்திரையும் சரி எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அகைன் சூரியவன்ஷி கிட்ட வந்து என்னன்னா ரொம்ப கொஞ்சம் அட்டாக்கிங்கா போறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ப்ரெஷரை எடுக்கணும்னு நான் ஆக்சுவலா பாக்குறாரு. அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு அது அட்டாக்கிங்ன்றத காட்டிலும் நான் அது வேற விதமா பேசலாம்னு நினைச்சேன். ஸோ ஐ திங்க் ஸோ அது ஓவர் ஓவர் த டைம் நம்ம ரொம்ப ஹைப் பண்றோம் ஒரு பிளேயர்னு எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து ஹீஸ் அஃப்கோர்ஸ் அ சூப்பர் ஸ்டார், ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் இன் மேக்கிங் தான். பட் ஒரு மேட்ச் கண்டிஷன்ஸ் பொறுத்தோ ஒரு ஒரு கேம் அவேர்னஸ் பொறுத்து ஒரு பேட்டை விடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்க மாட்டாரு. இதுதான் என் கேமுன்றது விளையாடுறது வேற, பட் எந்த பாலுக்கு நம்ம அது போறோன்றது வேற. எவ்ரி பால் இஸ் கோன் ஸ்விங், ரொம்ப நல்ல ஸ்விங் தான் எடுக்கணும்னு பாக்குறாரு. அது எல்லா பாலும் அது சிக்குமான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் டிஃபென்ஸ் ஆட சொல்லல, பட் ஆக்சுவலி பேட்டை வந்து சாரி டு தூக்கியே தான் இன்டரப்ட். வச்சிருக்காரு. அவரு சாரி டு இன்டரப்ட், பேட்டே வந்து எல்லாருமே அந்த பேக் ஹேண்ட வந்து இப்படி பிடிச்சிருப்பாங்க. ஐ மீன் பேக் ஹேண்ட நம்ம இப்படி பிடிப்போம், அவர் ஆமா, இப்படி அந்த இப்படி பிடிச்சிருக்காரு. ஆமா, ஒரு மாதிரி பேஸ் பிடிச்சிருக்காரு. பாலுக்கு பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிருப்பாரு நான் ஆக்சுவலா. பேஸ் பால் பிடிக்கிற மாதிரி இப்படி அடிக்க ட்ரை பண்றாரு அவரு. சோ அதான். அது அவரால வந்து ப்ராப்பர் டிஃபென்ஸ் ஆடுறது இல்ல கஷ்டம் நான் தான். டிஃபென்ஸ் ஆடவே நான் சொல்லல ஆக்சுவலா. டிஃபென்ஸ் ஆடவே சொல்லல. நான் வந்து என்னன்னா பேசிக்கா உங்க டீமுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு. ஏன்னா இஃப் யூ ஸ்டாண்ட், நீங்க 100 ரன் குறையாம அடிக்க மாட்டீங்க, அப்போ நீங்க நிக்கணும்ன்றது தான் அவசியம். இப்போ இது ஒரு சின்ன டோட்டலா இருக்கு, இதை பத்தி நான் பெருசா பேசலனாலும் ஹீஸ் பீன் அக்ரெசிவ், பட் தட் அக்ரெஷன் இஸ் நாட் ஆக்சுவலி ரெக்வயர்ட். சில சமயத்துல வந்து அந்த அக்ரெஷன் வந்து ஒரு போரான அக்ரெஷனா மேக் ஆகுதுன்றது தான் நான் பாக்குறேன். அண்ட் மேபி ஹில் பி இம்ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். ஆனா எனக்கு வந்து அவர் ரொம்ப சின்ன நின்னாருன்னா பையன். ரொம்ப சின்ன பையன் தான். ஐ நம்ம அது மீன் வந்து அதுக்காக அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா we have seen players like him who has fallen after later on. பட் வந்து I don't want him to fall into யார the same way. நான் யாரை சொல்றேன்னா அது யாருக்கு புரியுமோ புரியும். நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு அக்ரெஷன் வந்து தேவையான லெவல்ல இருந்தா அது வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. டீமுக்காக சொல்றேன். பிகாஸ் he can make wonders. நான் வந்து இப்போ எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் 2 வருஷம் இன்னும் வந்து இதுல விளையாண்டுட்டு சச்சின் மாதிரியே 17 வயசுல சீனியர் டீம்ல கூட பிளேஸ் பண்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ அப்படி டெஃபினட்டா இருக்கும்போது ஹி ஷுடன்ட் வேஸ்ட் இஸ் பொட்டன்ஷியல்ன்றது தான் எனக்கு அந்த இடத்துல. அண்ட் கம்மிங் பேக் வித் தட், ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க யூஎஸ் வந்துட்டு. தே ஸ்டார்டட் வெல். ஃபர்ஸ்ட் பாலே ஆக்சுவலா ஆயுஷ் மாத்திரே ஒரு கேட்ச் பாயிண்ட்ல கொடுத்தாரு, அதை மிஸ் கவர்ஸ்ல பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. விட்டாங்க. ஆமா, ஆமா, பாயிண்ட்ல விட்டாங்க, ஆமா, கேட்ச் விட்டாங்க. பாயிண்ட்ல விட்டாங்க. இல்லைன்னா 0 for 1 ஆயிருக்கும். அப்கோர்ஸ் அது ஒரு ப்ரெஷர் தான் ஆயிருக்கும். இத்தனைக்கும் வந்து வைபவ் வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறமே வந்து செம்ம போலிங் ஆக்சுவலா. அந்த ரெத்விக் அப்படி வந்து அதாவது நான் பார்த்ததில்ல ஆக்சுவலா. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு யூஎஸ் பவுலர் இவ்வளோ நல்லா. ஸ்டாண்டிங் டால், நல்ல ரிலீஸ் இருக்கு. எப்படி இப்படி போடுறாப்ல இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி போடுறான் இப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டக்கு டக்குன்னு 2 விக்கெட் எடுத்துட்டான். வித்தாந்த் அடுத்து வந்தாரு, வேதாந்த் அவர் வந்தார், அவர் எடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டா ரெயின் வந்துட்டு திரும்ப போனோடனே ஆயுஷ் மாத்திரமும் அவுட் ஆனோடனே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அந்த 25 for 3. அது வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் விக்டரியா மாறாம போனதுக்கு ரீசன் அதான். பட் கிளாட்லி தே ஹவ் டேக்கன் இட் பேக் ஈஸிலி. அண்ட் ஆயுஷ் மாத்ரே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ மீன் இஸ் லைக் அடிக்கிறாரு, பட் ஸ்டில் அந்த பெரிய இம்பாக்ட் முன்ன அவர் கொடுத்து ஒரு சையத் முஷ்டாக் அலில பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தாரு. ம். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ் இன் ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆர் இட்ஸ் எக்ஸாக்ட்லி. லைக் ஓகே நத்திங், அவருடைய கேம் அப்படிதான், ஐ வில் பிக் இட் அப் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல எனக்கு அது நான் அதையும் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஏஷியா கப்லயும் he hasn't performed that well. நீங்க வந்து மற்ற பிளேயர்ஸ்லாம் பயங்கரமா விளாண்டதுல அது வந்து ஒரு மாதிரி அண்டர்வெல்மிங்ல போயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. அவர் வந்து பெருசா அவரோட பேட்டிங் ட்ராக்ஸ் பார்க்கல. ரீசெண்ட் டைம்ஸ்ல he hasn't performed well. அந்த நம்ம இப்போ பார்த்த பெரிய டோர்னமெண்டா மேபி இருக்கட்டும். கேப்டன்சி பிரஷர். ஐ எம் நாட் ஷுர், எனக்கு தெரியல. ஏன்னா அவர் கேப்டன்சி இதுக்கு முன்னாடி எதுல பண்ணியிருக்காருன்னு, நான் இப்போ அவர் வந்து வேர்ல்ட் கப் கேப்டன்சி பண்றது இதுக்கு முன்னாடி பண்ணது தான் நான் பார்த்திருக்கேன். இல்ல ஸோ அதான் இதுக்கு முன்னாடி அவர் கேப்டன்சி பெருசா பண்ணது இல்லைன்னு பண்ணதில்ல, தான் அதுதான் நினைக்கிறேன். சோ அதுதான் சொல்றேன். ஸோ வந்துட்டு ஐ நாட் நோ, மேபி அது கூட ஒரு ப்ரெஷரா இருக்கும். பட் ஹவு கம் ஹி ஹஸ் பிகம் டக்குன்னு ஒரு கேப்டன் மெட்டீரியலா கொடுத்துட்டாங்களோன்னு தோணுது. அண்டர் 19 பெருசா நம்ம ஃபாலோ பண்ணாதனால எனக்கு தெரியல. பட் அந்த டிப் இருக்கிற ரீசன் எனக்கு என்னமோ அது கேப்டன்சி இஷ்யூவா என்னன்னு தெரியல. பட் த டிப் இஸ் பீன் கன்சிஸ்டன்ட் ஃபார் சோ லாங். அண்ட் நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் இப்போ. ஆக்சுவலி
இதுதான் கொஞ்சம் ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப ரன்ஸ் அடிக்கணும்னு கொஞ்சம் டெஸ்பரேட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது எனக்கு கண்டிப்பா லைட்டா இருக்கு. பட்டுச்சு. ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஆமா. வந்து அந்த எப்படியாவது எனக்கு ஒரு மேட்ச் 50 அடிச்சிடணும்ட்டு இருக்கு. அந்த ஆமா ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டெயின் பண்ணிட்டு அடிக்கணும்ன்ற ஒரு ஒரு எப்படியாவது இன்டென்ஷன் அடி அடி இருக்குது. அடி அதாவது வந்து நான் வந்து அந்த கண்டிப்பா அடிக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும் இருக்கு. ஐ ஷுடன்ட் இன்டென்ட் ஃபெயில்ன்ற இருக்கு. ஐ ஒரு மீன் ரன் இன்டென்ஷன். ஸ்கோரிங் இன்டென்ட்ட பத்தி நான் ஆமா. கொஸ்டின் இல்ல பண்ணல. இல்ல ஐ இப்ப இந்த ஷுடன்ட் ஃபெயில்ன்ற கிரவுடுக்கு நம்ம இன்டென்ட் இருக்குன்றேன். ஆ டவுட் ஆஃப் இன்டென்ட் இருக்குன்ற அது மாதிரி. ஏன்னா வந்து அவர் மேல மேபி இந்த சிஎஸ்கேல ஆடுற பிரஷர் அவர் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றது ஒரு இது. சோ இதுல வந்துட்டு அவங்க அண்டர் 19 கோச் வந்துட்டு யாரா இருந்தாலும் சரி, இப்ப சிஎஸ்கேக்கு வந்தாரு அப்படின்னா பிளெமிங்கா இருக்கட்டும், கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ் கொஞ்சம் எடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா கண்டிப்பா சூரியவன்ஷியும் சரி, ஆயுஷ் மாத்ரேயும் சரி, அவங்க பிக் ஸ்டேஜ்ல டைரக்டா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. சோ அதனால வரும்போது என்னன்னா அந்த பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல கிரியேட் ஆகும். ஆயுஷ் மாத்ரேயாவது இஸ் லைக் 18, பட் சூரியவன்ஷி இன்னும் ஸ்டில் யங் 15 14 தான் ஆகுதுன்றப்போ 9th 10th தான் இருப்பாரு ஆளு. சோ அது கொஞ்சம் சீனியர் மேனேஜ்மெண்ட் கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்து கொஞ்சம் பேசணும். பேசினா ஏன்னா புல் பயங்கரமா அடிக்கிறாரு ஆயுஷ் மாத்ரே வந்து புல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி அதுலதான் ரோஹித் ஃபாலோ மாதிரி தான் ஆனாரு. இருக்கு. அதுலயும் தான் ஃபாலோ ஆனாரு ஆக்சுவலா ரோஹித் மாதிரி. அதுலதான் ஃபாலோ ஆனாரு. பட் நான் ரோஹித்தோட கம்பேர் பண்ண விரும்பல. பட் அவங்க ஐம் சேயிங் லைக் ஓகே இஸ் லைக் எஃபிஷியன்ட் இனஃப் டு பிகம் அ ரோஹித் அப்படின்னு நான் ம், சொல்றேன். ம், ம், ம். சோ நம்ம கம்பேர் பண்ணி பிரஷருக்கு சொல்ல ஆயுஷ் மாத்திரே அது கொஞ்சம் அவர் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறதுல ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காருன்றது என்னோட ஃபீல். அகைன் 99 ஃபார் 4ன்றது ஓகே மேட்ச் முடிய போகுதுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம் மூவிங் கண்டிஷன்ஸ் இருக்குன்றது. சோ இது என்னன்னா இப்ப லோ ஸ்கோரா இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. பட் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 15 overs எந்த டீம் வந்து விக்கெட் கொடுக்காம ஆடுதோ அவங்க வந்துட்டு தான் ஜெயிக்க போறாங்க. அதான் வின்னிங் ஸ்ட்ராட்டஜியாவே இருக்க போகுது. சோ அவங்க தான் வந்துட்டு ரன் ஸ்கோரிங் இந்த 300 பிளஸ் அடிக்கிறது ஈஸி. ஆனா என்னன்னா இந்த 15 ஓவர்ஸ் நம்ம தாண்டணும். சோ ஆடணும். அது எப்படி பண்றாங்கன்றது ஃபியூச்சர்ல தான் நம்ம பார்க்கணும். ஆமா. பட் நல்ல சோ நல்ல நெக்ஸ்ட் ஒரு பங்களாதேஷ் கூட மேட்ச் இருக்கு. ஆமா நல்ல ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் தான். பட் இட்ஸ் ஸ்டில் a லாங் வே டு கோ. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி we are playing with நியூசிலாந்து. எய்னல் பட்டேல் மேபி another couple of years ஐபிஎல்ல கூட வரலாம். ஐபிஎல்ல ஆமா இஸ் தாராளமா ஹேவிங் வந்து a ஒரு குட் பேக்கப் பவுலரா டேலண்ட். ஆமா வர்றதுக்கான இது இருக்கு. ஐ மீன் நாட் பிகாஸ் he ஜஸ்ட் பெர்ஃபார்ம் திஸ் மேட்ச்ன்றதுக்காக சொல்லல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 3 மேட்ச் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். நானுமே ரொம்ப பெருசாலாம் ஆனஸ்டா சொல்றேன். நான் ரொம்ப பெருசா அண்டர் 19 வந்து இது ஃபாலோ பண்ணது இல்ல. இப்ப பார்க்கணும். பார்க்கணுன்றதுக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது இல்ல. அதுல எய்னல் பட்டேலோட போலிங் ஆக்ஷன் வந்து என்னன்னா ரொம்ப இன்ஜுரி ஃப்ரீயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ கேன் எந்த ஒரு டீம்ல போனாலும் அவர் அந்த லென்த் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா லாங் லாஸ்டிங்கா இருக்கலாம். அன்லெஸ் ம். ஒரு அன்டில் அந்த லோவர் பேக் இன்ஜுரி ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் அது வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அதனாலதான் ஒரு எய்னல் பட்டேலும் சரி இது சொல்றேன். தீபேஷ் தேவேந்திரன் இஸ் லைக் இஸ் இன் த ரேடார் ஆஃப் டிஎன்பிஎல். சோ அங்கேருந்து யாராவது ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஐபிஎல் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ அது மட்டும் தான். அகைன் மீதி பவுலர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல பக்காவான பெர்ஃபார்மன்ஸ். யுஎஸ் வந்து ஃபம்பிள் ஆயிட்டாங்க கம்ப்ளீட்டா. சோ அது தவிர வேற எதுவுமே இல்ல. கனிஷ் சௌஹான் ஆர்சிபியோட ஸ்டார் இஸ் அவர் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா போட்டாரு. விக்கெட் விழுகல அவருக்கு. பட் ரொம்ப நல்லாவே போட்டாரு. அவருக்கு 1 2 பால் விக்கெட் விழுந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட் அவர் கன்சிஸ்டன்டா போட்டாரு அப்படின்னா ஆர்சிபிக்கு டெஃபினட்டா ஒரு ஸ்டார் வந்துருவாங்க. சோ எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோம். வேற ஏதாவது இருக்கா ப்ரோ? வேற எதுவும் இல்லை ஆக்சுவலா. நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசியிருந்தோம் கொஞ்சம். ஓகே. பேஸ்ட் ஆன் த பேட்டிங் பேசியிருந்தோம். ஸோ இட்ஸ் அ லாங் வே டு கோ இந்த டோர்னமெண்ட்ல. ஸ்டார்டட் வெல். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ல எஸ். வந்து நம்ம ஒரு நல்லபடியா அகைன் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா கூட இந்த பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இஸ் கோயிங் டு பி ரியலி குரூஷியல். நான் மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே அந்த இவரு இருக்காரு. ஐ மீன் இன்னொருத்தர் அப்ஜேன் அப்படின்ட்டு ஒரு பிளேயர் அப்படின்னு. இருக்காரு. ஆமா. 125 பால் 209 அடிச்சார் மலேசியா கூட. ம். இஸ் ஒன் ஆஃப் த கிளாசிக் பிளேயர்ஸ். டெக்னிக்கலி சவுண்டு மிடில் ஆர்டர்ல. பட் ஆனா உங்க கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயா ஆகணும்னா ஓப்பனிங் செட் ஆகணும். ஸோ ஜிம்பாப்வே மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 நான் திரும்ப திரும்ப சொல்றேன்ட்டு இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல விக்கெட் போயிடுச்சுன்னா ஜிம்பாப்வேல கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டம். ஸோ 15 ஓவர்ஸ்ல ஈவன் த ரன் ரேட் இஸ் பிலோ 5 அப்படின்னு இருந்தாலுமே ஒரு 1 விக்கெட் லூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கியரை பிடிச்சி மாத்தி அடிக்கிறதுக்கான சான்சஸ் வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அது அதான் மட்டும்தான். அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் மேட்ச் அடுத்து வந்து ஓகே. எப்படி இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓப்பனர்ஸ் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் பார்ப்போம். வெல். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் டான்சேனியால வந்துட்டு ஜுவல் ஆண்ட்ரூ அவரும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த டீமும் அந்த சைடு நல்லா போயிட்டு இருக்கு. மீதியுமே வந்து நம்ம சின்ன சின்னதா அடுத்தடுத்த மேட்சஸ் வரும்போது மீதி பிளேயர்ஸையும் கவர் பண்ண கொஞ்சம் ட்ரை வாட்ச் அவுட் பண்ணலாம். பண்ணுவோம். ஆமா.
ஒர்க் அவுட் பண்ணிட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். அகைன் ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இந்தியா வந்து பங்களாதேஷை மீட் பண்றாங்க கம்மிங் சாட்டர்டே. ஐ மீன் சாட்டர்டே நாளைக்கு மீட் பண்றாங்க. நாளைக்கா? இன்னைக்கு மீட் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு வரும். ஸோ அதனால இன்னைக்கே மீட் பண்றாங்க. சாட்டர்டே தான் வரும் உங்களுக்கு. ஸோ அது முடிச்சுட்டு அது என்ன ப்ரீ பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்ப்போம். Until இன்னும் then, கொஞ்சம் டீடைல்டா போக போக அண்டர் 19 வந்து இன்னும் கொஞ்சம் டேட்டா ஏதாவது கிடைக்குதான்னு நோண்டி பார்த்துட்டு எடுத்துட்டு வரேன். ஸோ அது பார்த்துட்டு பார்க்கலாம் ப்ரோ. நம்ம இன்னும் கொஞ்சம் அண்டர் 19க்கும் நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே, பை ப்ரோ. அன்டில் தென் நாங்கள் 2 பேரும் சைன் ஆஃப் ஆகுறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டைம் பாய் 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 பாய்.